எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் யூடியூப் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்ஷன். அதோட பேர் வந்து கான்டென்ட் அவேர்ன்னு சொல்லுவாங்க. அந்த கான்டென்ட் அவேர் ஃபோட்டோஷாப்ல என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம மெனு பார் போயிட்டு ஃபைல் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கிளிக் பண்றேன். பண்ணிட்டு ஏதோ ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ இந்த ஒரு இமேஜ் இருக்கு. pixels.com இல்ல pixabay.com இங்க இருக்கு. அத நீங்க அங்க போயிட்டு நீங்க ஃப்ரீ இமேஜஸ், ஹை குவாலிட்டி இமேஜஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் இருக்குது. இந்த ஒரு பையன் குச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம செலெக்ஷன் டூல் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். அதில் செலெக்ஷன் டூல்ஸ் லெசன் 3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லாசோ டூல் ஏதாவது எடுத்துக்கிறேன். இந்த லாசோ டூல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு அப்படியே லெஃப்ட் கிளிக்கை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு செலெக்ஷன் அப்படியே மவுஸை பிடிச்சிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன். அப்படியே சுற்றி இதோ நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா அப்படியே போகிறோம். கரெக்டாக அவன் குதிக்கிற இடத்துல அந்த கரெக்டாக அவன் எட்ஜஸில் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் செலெக்ஷன் விட்டு அந்த ஆளை விட்டு கொஞ்சம் வெளியில் செலக்ட் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் மவுஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மார்ச்சிங் ஹேண்ட்ஸ் வந்துடும், செலெக்ஷன் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷிஃப்ட் பிடிச்சிட்டு F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட் F5 இல்லாட்டி கேன்சல் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் மெனு பார் போயிட்டு எடிட் ஃபில் கொடுத்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இங்கேயோ அந்த ஷார்ட்கட் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கான்டென்ட் அவேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ். ஸோ இது வந்து நீங்கள் இந்த கான்டென்ட்ஸில் வந்து யூஸ்னு போட்டிருக்கோம். அந்த யூஸ்க்கு வந்து கான்டென்ட் அவேரில் செட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு சில நேரத்தில் வேறு ஏதாவது ஆப்ஷன் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி. ஸோ கான்டென்ட் அவேர்னு கொடுத்துட்டு மோட் நார்மல் பர்சன்ட், ஒப்பாசிட்டி 100% கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ். அதனால் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுக்கும் அது எரேஸ் பண்ணுறதுக்கு, அந்த பையனை அப்படியே ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நான் போட்ட செலெக்ஷனுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்கை தான். இப்போ பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்கள், டீசெலக்ட். ஸோ நான் போட்ட செலெக்ஷனுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த ஸ்கை தான் இருக்குது. ஸ்கை தான் இருக்கிற அந்த டாமினண்ட்டான ஒரு விஷயம் இந்த ஃபோட்டோவில். ஸோ அந்த ஸ்கையில் இருக்கிற அந்த இமேஜ், இந்த டேட்டாவை வந்து அப்படியே எடுத்து உள்ள அந்த செலெக்ஷன், நீங்கள் போட்ட செலெக்ஷன் ஏரியாவை வந்து அதில் போட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அப்படியே கிட்டத்தட்ட அந்த ஃப்ளாலெஸ்ஸாக அப்படியே ஸ்பாட்லெஸ்ஸாக பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இப்படி தான் நம்ம ஒரே கிளிக்கில் நம்ம சில ஃபோட்டோஸ்லாம் நம்ம யாராவது ரிமூவ் பண்ண சொன்னால் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து இந்த மாதிரி இமேஜஸ்க்கு தான் ஒர்க் ஆகும். எங்கே அவங்க பேக்ரவுண்டு நல்லா ஒரு எம்டியாக நல்லா ஒரு டாமினண்ட்டாக அது இந்த மாதிரி ஸ்கை எவ்வளோ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த கிட்டத்தட்ட ஒரு 70% அந்த ஸ்கையோட இமேஜ் தான், இந்த க்ளவுடோட இமேஜ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்க்கு தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வேறு இமேஜ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஓ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். வேறு இமேஜ் கூட இருக்குது. நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபார்மோட இமேஜ் இருக்குது கைஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்மோட இமேஜ் பார்த்தா ரொம்ப அழகான ஒரு வியூ, ஒரு இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் நடக்கிறாங்க. சப்போஸ் ஏதாவது செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. நீங்கள் பென் டூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணணுமோ செலெக்ஷன் டூல் மட்டும் அப்படியே போட்டு இந்த மாதிரி லெஃப்ட் கிளிக்கை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் டூல் இருக்குது. ஷிஃப்ட் F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்டென்ட் அவேர் ஓகே கொடுத்துக்கிறேன். அப்போது கண்ட்ரோல் டி டீசெலக்ட், செலெக்ஷன் டீசெலக்ட் ஆகிடும். அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிமூவ் பண்ணி கொடுத்தது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆப்ஷன், இந்த மாதிரி இமேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி எரேஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபுல்லாகவே கிராஸாக தான் இருக்குது இங்கே. ஸோ இதே மாதிரி இந்த ட்ரீ கூட இருக்குது. ட்ரீ கூட நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் எனக்கு ட்ரீ வேண்டாம் அப்படின்னா அந்த ட்ரீயை சுற்றி அப்படியே செலெக்ஷன் போட்டுக்கிறேன். அப்படியே ஒரு போட்டு மறுபடியும் ஷிஃப்ட் F5 கான்டென்ட் அவேர் எஸ் ஓகே என்ட்ரு அமைச்சிருங்க. போட்டு கண்ட்ரோல் டி டீசெலக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எரேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் கான்டென்ட் அவேர். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டியூட்டோரியல் நம்ம பிடிச்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். குட் பை.